நம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23-24. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வந்த வண்ணமாய் திரும்பாதபடி தேவ ஆவியானவர் அவர்களோடு பேசும். அவர்களை ஆசீர்வதியும். அவங்க பெரிய கனத்தோடு கடந்து செல்ல கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு விசை சபையின் அருமையான குடும்பத்தை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆன்லைனிலே பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளை தேவன் ஆஸ்வதிப்பாராக. தேவன் இன்றைக்கு பாருங்க நமக்கு கொடுக்கிற ஒரு அழகான வார்த்தை, வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் முதல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்தில் கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிக்கலாமா? பக்கத்தில் கரம் கொடுத்து ஒரு அன்பின் வாழ்த்தை தெரிவிங்க. அல்லேலூயா. எல்லாம் தலைக்கு மேலே கரம் தட்டினவர்களாய் பலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பாருங்க, அருமையான சாலமோன் ராஜா எழுதுகிறார், சொல்லுகிறார் மக்களிடம் பார்த்து, இஸ்ரவேல் புருஷர்களை பார்த்து, ஸ்திரீகளை பார்த்து, அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற ஒரு தேவன். பாருங்க, நீங்களும் நானும் கர்த்தரை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்க உண்டாக்கப்பட்ட மக்கள். நீங்களும் நானும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு நாளும் கர்த்தரை தூஷிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை தூஷணம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய தரிசனங்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. அவருடைய வாக்கை நாம் அற்பமாய் காணக்கூடாது. காரணம், நீங்களும் நானும் இந்த பூமியிலே அவரை துதித்து கொண்டு சாட்சியாய் இருப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட நீதிமான்களின் கூட்டம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பாருங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் எல்லா தேவர்களை காட்டிலும் அவர் பெரியவர்ங்க. எல்லா மனிதர்களை காட்டிலும் அவர் பெரியவர். எல்லா தேவ தூதர்கள், கணத்திற்குரிய தேவ தூதர்கள், செராபின்கள் எத்தனை பேரோட கம்பேர் பண்ணாலும் அவருக்கு ஈக்குவல் அவரே தான். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இந்த பூமியிலே ஒன்றும் இல்லை. காரணம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான ஒரு தேவன் இல்லை. அவரே மிக பெரிய தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் முதலும் கடைசியுமானவர். அவர் ஆரம்பமும் முடிவும் ஆனவர். அவருக்கு ஈக்குவல் அவர் ஒருத்தர் தான். வேற ஒருவனும் அருகில் கூட செல்ல முடியாது. அவ்வளவு பெரிய மகத்துவம் நிறைந்த ஒரு பெரிய தேவனை சபை நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? அவ்வளவு பெரிய தேவன். எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறது அல்ல, எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கிறது அல்ல. அவர் வாக்கை ஒரு தடவை கொடுத்தார் என்றால் அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை போல உண்மையுள்ள ஒரு தேவனை உனக்கு எங்கேயும் நீ பார்க்க மாட்டேன். அவ்வளவு உண்மை நிறைந்த ஒரு தேவன். நான் சொல்றேன், அப்படிப்பட்ட ஒரு தேவனை சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்க பெரும் தகுதி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு பெரிய பாக்கியவான்கள். உங்க கண்டு உங்க பிரச்சனையை பார்க்கும், உங்க போராட்டத்தை பார்க்கும், உங்க வலியை பார்க்கும், உங்க வேதனையை பார்க்கும், உங்க தடைகளை பார்க்கும். ஆனா நீங்க யார் என்று இருளு பார்க்கும்.
நீங்கள் பாக்கியம் பெற்ற ஒரு சந்ததி எனக்கு அன்பானவர்களே. ஏனால் அவ்வளவு பெரிய ஒரு தேவன், அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் ஒரே ஒருத்தர் தான் பாத்திரர், அவர் நம் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே எனக்கு அன்பானவர்களே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறிலே அந்த ராஜாவை நாம் மேன்மைப்படுத்த வேண்டும், அவரை போற்றி துதிக்க வேண்டும். அவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறாரே, நாம் அவரை உயர்த்தி புகழ வேண்டும் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அநேக முறைகள் தேவனை நாம புகழ்றதே கிடையாது, தேவனுடைய வல்லமையை நம்ம தியானிக்கிறதே கிடையாது. நமக்கு இருக்கிற மூளை, நமக்கு இருக்கிற பிரச்சனையை தியானிக்கும், அப்படியே வச்சிருவான் பிசாசு சாகிற வரைக்கும். எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமை நிறைந்த தேவன். நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும் பொழுது அங்கிருந்து வார்த்தைகளை அனுப்புகிறார், தரிசனங்களை கொடுக்கிறார், தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், நம்மளை தேற்றி ஆற்றி நடத்துகிறார். எவ்வளவு பெரிய தேவன். ஒருவனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் சபை நமக்கு கிடைத்திருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறீங்க? அவரை உயர்த்துறவன் தாழ்ந்து போனதாய் சரித்திரம் கிடையாது. அவரை மேன்மைப்படுத்துகிறவன் புகழையும் கனத்தையும் அவருடைய வல்லமையும் தியானிக்கிற ஒரு கூட்டத்தை சாத்தான் தொடுவதற்கு பயப்படுவான். காரணம், அவரை தியானிக்க தியானிக்க அவருடைய பிரகாசத்தின் வெளிச்சம் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தில் வருகிறதுனால் நம்மை கண்டு அந்த இருள்கள் நடுங்க ஆரம்பிக்கும். ஒரே ஒரு விஷயம், அவர் பெரிய தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சாவாமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்மாதிரி அப்படியே முடங்குங்க. ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அவரே தேவன் என்று அறிக்கை பண்ணும் பரலோகத்திலே. நாம பூமியிலே அதை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த தேவன் யூத ராஜ சிங்கமாக நம்ம மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அப்படி என்றால் இன்னைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறிலே தேவனுடைய வல்லமை நம்மளை ஆசீர்வதிக்க போகிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் வாக்கினால் எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்து முடிக்க இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார், சொல்லுகிறார். அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. காட்டின தரிசனங்கள் நடக்க ஆரம்பிக்க போகிறது. காட்டின சொப்பனங்கள் இன்றையிலிருந்து அது துவங்க ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்துருக்களுடைய வீழ்ச்சிகள் இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறது. உங்களுடைய தலை உயர்த்தப்படுவதற்கு நாளாக இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு தேவனை எத்தனை பேர் அவரை மாத்திரம் உயர்த்த விரும்புவீங்க? இயேசுவை மட்டுமே நான் புகழ விரும்புகிறேன்னு சொல்றவங்க, இயேசுவை மட்டுமே நான் உயர்த்த விரும்புகிறேன், இயேசு ஒருத்தரையே நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றவங்க, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தேவனை உயர்த்த வந்திருக்கிற என்னுடைய சபையே, என் சகோதரனே சகோதரியே, தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படி இன்றைக்கு துவங்க போகிறார். இந்த துவக்கம் முடிவில்லாத ராஜ்யமாய், முடிவில்லாத நாட்களாய் நாம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை என்ன நமக்கு சொன்னதோ அதை நிறைவேற்றி தரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கிறேன். நான் அநேக நேரங்களில் யோசிப்பேன், கடவுள் நம்மளோடு கூட பேசுறதுனால அவருக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிப்பேன். ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சபைக்கு வருகிறதினால் அவருக்கு என்ன லாபம்? ஹல்லேலூயா. நீங்கள் பரலோகத்துக்கு வருவதினால் அவருக்கு என்ன லாபம்? உண்மையே கிடையாது.
அவரை ஏற்கனவே துதிக்கிறதற்கு கோடி தூதர்கள் மகிமையுள்ள தேவனை துதித்து பாடும்படி தன்னுடைய கால்களை ரெண்டும் சட்டையை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் நமக்கு உயிரோடு இருக்கும் பொழுது இந்த சரீரம் புரிந்து கொள்ள விடாது. ஆனால் ஆவி அதை புரிந்து கொள்ள விடுவதற்கு இந்த சரீரம் ஒப்பு கொடுக்கிறவனுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிற ஒவ்வொரு நாளின் அது எவ்வளவு மகிமை நிறைந்த நாள் என்பதை சத்துருக்களை எதிர்கொள்ளுகிறவர்களுக்கும் தெரியும். என அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லி இருக்கிறார்? உங்களுக்கு எதை நான் செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன் என்பதை பகிர்ந்து அவர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் மறந்து இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேங்க, கர்த்தர் இந்த குருத்தோலை ஞாயிறிலே தேவனை உயர்த்த வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அநேகமான துவக்கங்கள் எப்படி இருக்கும்னால் பாருங்க, தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அது நடப்பதற்கு ஆப்போசிட்டாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். கர்த்தர் ஒருவேளை உங்கள் வேலையை உயர்த்துவேன் இருக்கார், அந்த வேலையே இருக்காது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிப்பேன், அந்த பிள்ளைகளை உங்களிடத்தில் பேசாது. கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆஸ்வதிப்பேன்னார், அதில் எல்லாம் ஜீரோவாக இருக்கும். என்ன தேவன் சொன்னாரோ அதற்கு ஆப்போசிட்டாக என்ன காரியங்கள் சூழ்நிலைகள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம், அவைகளை பார்க்க வேண்டாம். வாக்கு தத்தங்களை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னார்னா அது நடக்கும். என் தேவன் வாக்கு கொடுத்தா அது நிச்சயம் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். காரணம், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் உண்மையுள்ளவருங்க. எனவே கொடுத்த வாக்குக்கும் கொடுத்த வாக்குறுதிக்கும் நிச்சயமாக நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவன். கவலைப்படாதீங்க. அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழுந்து போகாதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையும் அது தரையில விழுந்து போகாது. சத்துருவினால் உங்க வேலையில கை வைக்க முடியும், சத்துருவினால் உங்க குடும்பத்தில் கை வைக்க முடியும், சத்துருவினால் உங்க சரீரத்தில் கை வைக்க முடியும், தேவன் அனுமதித்தாள். ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடுங்குவதற்கு அவனுக்கு அதிகாரம் தரப்படவில்லை. அந்த விசுவாசிக்கிறவர்களுக்குள் அந்த வாக்கு தத்தம் சரியான நாட்களிலே அது நடக்க ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, நீங்க நினைக்கிறீங்க அந்த வாக்கு தத்தம் நான் பெற்றேன், அது உடைஞ்சு போயிருச்சு, அது மறிச்சு போயிருச்சு, அது நடக்காம போயிருச்சு, அதை நான் மறந்தே போயிட்டேன். இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் நிறைவேறுகிற நாட்கள் இனி வரப்போகிறது. கர்த்தர் இன்றையிலிருந்து அதை நிறைவேற்ற துவங்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் யார்? அவர் கர்த்தர். அவர் சொல்லுகிறவர். அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அவர் வாக்கினால் உரைத்ததை தம்முடைய அதிசயமான கரங்களினால் செய்து முடிக்கிற ஒரு தேவன். நான் விசுவாசிக்கிறேன். பக்கத்தில் திரும்பி இனி தாமதிக்காது சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சொன்னவைகளை நிறைவேறுவதை நான் காண்பேன் என்று எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னதை நிறைவேறுகிறத என்னுடைய கண் பார்க்க போகிறது எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, புதிய ஏற்பாட்டிலே ஒரு சிமியோன் என்கிற ஒரு ஆசாரியர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். சிமியோன், கிறிஸ்துவை நீ காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டப்பா என்ற வாக்க பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆசாரனாகிய சிமியோனுக்கு கர்த்தர் தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். அப்போ அவர் கொடுத்த வாக்க அப்படியாக இயேசுவின் தாயாரின் கைகளிலே அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியர் சொல்லுகிறார், இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே, இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதே. ஏன் அந்த வார்த்தை அவர் சொல்றார் தெரியுமா? ஆவியானவர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வாக்கு நீ செத்து போகிறதுக்குள்ள காண்பான்னு சொன்னார். அவர் கண்கள் அந்த மிகப்பெரிய, அதாவது
உலகத்திலே எவனுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம், உலகத்திலே எவனுக்கும் கிடைக்காத ஒரு மகிமை. குழந்தையாய் கிறிஸ்து வரும் பொழுது அந்த விருத்த சேதனம் பண்ணும்படி அந்த ஆசாரியத்தில் எவ்வளோ ஆசாரியர்கள் இருந்தாங்க. இவர் ஆசைப்பட்டார். ஆனால் ஆவியானவர் ஒரு வாக்கு கொடுத்தார், மகனே நான் இந்த கொடுக்கிற இந்த வாக்கு நீ சாகரத்துக்குள்ள இது நடக்கும்பான்னு சொன்னார். தேவன் பாருங்க அந்த வாக்குக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த வாக்கின்படியே அவர் அந்த காரியத்தை, அதிசயத்தை அவருடைய கண்கள் கண்டது. அதான் சொல்றேன், அவர் வாக்கு கொடுத்தா நடக்கும். மனுஷன் வாக்கு கொடுப்பான், பல முறை வாக்கு கொடுப்பான், ப்ராமிஸ் பண்ணுவான், நம்ம கரத்தை பிடிச்சு சொல்லுவான், சத்தியமா அவன் ஏமாற்றுவான், உண்மையா அவள் ஏமாற்றுவாள். ஆனால் கடவுள் ஒரு வாக்கை ஒரு மனுஷிக்கிட்ட கொடுக்கிறார் என்றால் ஏதோ சும்மா அந்த நேரத்துக்கு தப்பிக்கணும் சொல்லிட்டு போறதல்ல, அந்த நேரத்தில் உன் அழுகையை துடைக்கணும்ன்றதுக்காக அல்ல. அதை ஒன்று சொன்னாருன்னா அதை செய்வதற்கு அவர் எவ்வளவு உண்மையா இருப்பார் தெரியுமா? உண்மை இல்லாதவங்கெல்லாம் அந்த வார்த்தை இழந்து போயிருப்பாங்க, அதுக்கெல்லாம் அவர் வேதனைப்படுவார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்க வாக்குத்தத்தங்கள் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றது முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்றது முக்கியம் கிடையாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அந்த கடவுளுக்கு அவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறா, அதுதான் முக்கியம். எனக்கு தேவன் ஒரு ஜபத்தை செய்வதற்கு பரிசுத்த ஆவி கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, என்னுடைய உயர்வு உம்மையும் என்னையும் பிரித்து இடைவெளி வரும் என்றால் அந்த உயர்வே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு ஊழியம் பெருகும் பொழுது, ஒரு பிஸி ஷெட்யூல் வரும் பொழுது கடவுளையும் என்னையும் பிரிக்கும் என்றால் அப்படிப்பட்ட விரிவாக்கம் வேண்டாம் ஆண்டவரே. ஒரு இன்கிரிமெண்ட் கடவுளையும் என்னையும் ஜபத்திலிருந்து பிரிக்கும் என்றால் அந்த நன்மை வேண்டாம் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக தேவன் நடத்துவார். சாத்தானுடைய திட்டம் வாக்குத்தத்தத்துக்கு மாறாக உன்னை நடத்த வேண்டும். வாக்குத்தத்தம் பெறுவதற்கு நீ எங்க காலை வச்சா உன் தகுதியை இழப்பையோ அங்கெல்லாம் உன் காலை வைக்க வச்சு, அங்கெல்லாம் உன் கண்ணை பார்க்க வச்சு, அப்படியாக உன்னை அப்படியே ஒன்றுமில்லாமல் தகுதி இல்லாதவளாய் மாற்றுவதற்கு சாத்தான் திட்டம் போடுவான். அவன் அந்த கிரியைகளை செய்வான். ஆனால் தேவன், என் மகளுக்கு நான் ஒன்று சொல்லி இருக்கிறேன், என் மகனுக்கு நான் ஒன்று சொல்லி இருக்கிறேன், அதை நிறைவேற்றணும் சொல்லி நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் அவ்வளவு உண்மை உள்ளவர். அதற்கு பின்னும் அவர் அவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அவர் வாக்கு கொடுத்தா அது நிறைவேறும். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஜபத்தை உங்களுடைய ஜப குறிப்புல ஆட் பண்ணிக்க போறீங்க? குழந்தை இல்லைன்னு வாங்க, ஜெபிச்சா குழந்தைய கொடுப்பார். குழந்தை வந்ததுக்கப்புறம் கடவுளுக்கும் அவங்களுக்கும் ஜப ஐக்கியமே இருக்காது. வேலை வேணும்னு வருவாங்க, வேலை கிடைச்ச உடனே வேலைக்கும் அந்த தேவன் கொடுத்த வேலைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தாம தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு இடைவெளி காணப்படும். அந்த வேலையினாலே வர முடியாது ஆலயத்திற்கு. அதனால தான் நான் சொல்றேன், எந்த உயர்வும் கர்த்தரையும் உங்களையும் பிரிக்கக்கூடாது. எந்த மனைவியும் நீங்கள் நேசிக்கிறதுனால தேவனுடைய அன்புக்குள் உங்களை இருந்து பிரிக்கக்கூடாது. எந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அதனால் தேவனையும் உங்களையும் பிரிக்கக்கூடாது. ஜபத்தில் அதிகம் உட்கார முடியாதபடி என்ன காரியம் இருக்கோ அதையெல்லாம் என் பாதையிலிருந்து எடுத்து போடுங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த வாக்குத்தத்தம் அதை பெற்றுக்கொள்வதற்கு சரியா ஆவியானவர் உங்களை மகிமையாக நடத்துவார். உங்கள் கால் இடறி போகாது. அழகாக அந்த ட்ராக் மட்டுமே ஓப்பனில் இருக்கும். வேற எந்த சாத்தான் பாதைகளை திறந்தாலும் கிறிஸ்துவின் ரத்தம் மூடி போட்டுடும். அப்போது அந்த வாக்குக்கு அவர் அவ்வளோ உண்மை உள்ளவரா. தியானிக்க தியானிக்க ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த 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 விதமான ஒரு பற்று எனக்கு அதிகமாய் காணப்படுகிறது எனக்கு அன்பானவர்களே. காரணம், ஏன் இவ்வளவு உண்மையாக ஒரு மனுஷனுக்கு இவர் இருக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவருக்கு அவசியமே கிடையாது.
அவருக்கு அவசியமே கிடையாது. குப்பையில் இருக்கிற உங்களையும் என்னையும் தூக்கணும், பரிசுத்தப்படுத்தணும், அவர் ஆவியை தரணும், சாட்சியாக வைக்கணும், அவர் சாட்சியாக நம்ம நிற்கணும். இந்த மகிமை அவரை பெரிய அளவுக்கு உயர்த்துமா அசைக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்மேல் அவ்வளவு அன்பு கொண்டுள்ள ஒரு தேவன். நான் சொல்கிறேன், அவரை உயர்த்துங்க, எப்பயுமே அவரை உயர்த்துங்க, அவரை எப்பயுமே மேன்மைப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த இருள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும், எந்த துர்காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்தாலும், எந்த துக்க காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும், அவரை உயர்த்துறத மாத்திரம் என்றைக்குமே நிறுத்துறாதீங்க. அவரை உயர்த்த 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 தான் வாக்குத்தத்தம் இருக்கிற அந்த பாதைகள் நமக்கு தென்படும். ஹல்லேலூயா. நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்போ வாக்குத்தத்தம் எங்கேயோ இருக்கு, நம்ம எங்கேயோ நிற்கிறோம். ஆனால் இங்கிருந்து அங்கிட்டு போகிறதுக்கு எப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவன் கர்த்தரை உயர்த்த உயர்த்த உயர்த்த, எந்த காலத்திலும் அவரை மேன்மைப்படுத்த, எந்த துக்கமும் அந்த கடவுளையும் மனுஷனையும் பிரிக்காமல் இருக்க அவன் பிரயாசப்படுகிறானோ, அவன் சரியான பாதையிலே வாக்குத்தத்தத்திலே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தி அழகு பார்த்து மேன்மைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு சத்தியம் தேவன் பேசும் பொழுது ரொம்ப வித்தியாசமாகவும் ஒரு ஆசீர்வாதமும் எனக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்கும் அன்பானவர்களே. பாருங்க, தேவன் ஆசீர்வாதங்களை கொடுத்த போது இஸ்ரவேலர்கள் தேவனை துதித்தார்கள். அதே அந்த நன்மைகள் தேவன் கிட்ட இருந்து வர தாமதித்த பொழுது அதே இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். அதே இஸ்ரவேலர்கள் தேவன் காத்திருக்க அந்த வைத்த பொழுது கர்த்தரையே அவர்கள் தூஷித்தார்கள். அல்லேலூயா. தேவன் கொடுத்த போது இஸ்ரவேல் துதித்தார்கள், தேவன் தாமதித்த பொழுது முறுமுறுத்தார்கள், தேவன் காத்திருக்க வைக்கும் பொழுது கர்த்தரை தூஷித்தார்கள். இந்த குணாதிசயம் கூட வாக்குத்தத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்தாது. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவன் அவர் கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன வேலை செய்யணும், அந்த வேலைகளை நாம் இன்னைக்கு சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இவங்கள மாதிரி இந்த இஸ்ரவேலுடைய குணாதிசயங்கள் வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடக்கிற பிள்ளைகள் செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கொடுக்கும் பொழுது துதிக்கிறது, தாமதிக்கும் பொழுது முறுமுறுக்கிறது, காத்திருக்க வைக்கும் பொழுது அவரையே தூஷிச்சுட்டு ஓடி போயிடுறது. இந்த சுபாவம் கர்த்தருடைய பாதையில் நடக்கிற உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது என்பதை பரிசுத்த ஆவி சொல்லுகிறார். அவர் சொன்னா அது நிச்சயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் காணாமல் கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறீங்க? கண்டு விசுவாசிக்கிறது மேட்ரு இல்லை, காணாமல் தேவன் சொல்லி இருக்கிறார், தேவன் எனக்கு காட்டி இருக்கிறார், தேவன் என் கரம் பிடிச்சு எனக்கு சொல்லி இருக்கிறார் நான் செய்வேன் என்று, தேவன் எனக்கு வாக்கு கொடுத்து என் தோள்களை தட்டி இருக்கிறார். இப்படியெல்லாம் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு தான் நிறைவேறும்னு வந்திருக்கீங்களோ, இன்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், தாமதிக்காது, தாமதம் இருக்காது. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற நாட்களை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை தேவன் ஏன் சொன்னார்னா, அந்த நம்பிக்கை அங்கே கொடுக்கிறவர் யார்? அவர் கர்த்தர். அந்த நம்பிக்கையை ஊட்டுகிறவன் மனிதன் அல்ல, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவன் சாத்தான் அல்ல, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது உலகம் அல்ல, அந்த நம்பிக்கையை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு என்ன நம்பிக்கையை அவர் தந்திருக்கிறார்? அந்த நம்பிக்கை நிச்சயமாய் சொன்னதை நிறைவேற்றியே தீருவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் என் வாழ்க்கையில செய்ய போகிறார், என் குடும்பத்தில் செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க பெரியவர், கொஞ்ச நேரம் அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். நீர் பெரியவர், நீர் சாவாமை உள்ள தேவன், உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது, உமக்கு மேலான ஒருத்தரும் கிடையாது. நீங்களே சொல்லிட்டா நான் பெற்றுக்கொண்டு போகிறேன், நீங்களே டிசைட் பண்ணிட்டா தடுப்பவன் யார்? அவரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் உயர்த்த 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 மூடப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த பாதைகளிலே அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பார்க்க போகிறோம்.
அல்லேலூயா. எனக்கு எந்த வழியில் நடக்கிறதுன்னு தெரியல பிரதர். எனக்கு எப்படி போனா அவர் சித்தத்தை செய்வான்னு எனக்கு தெரியல பிரதர். எப்படி எதை நான் சரியா மாத்திக்கிட்டேன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வேன்னு தெரியல பிரதர். உங்களுக்கு ஒரே ஒன்று தான், அவரை ஒருத்தரை மாத்திரம் விசுவாசித்து அவர் ஒருத்தரை மாத்திரம் உயர்த்து. வழிகள் திறக்கும், வாசல் திறக்கும், பாதைகள் தென்படும். அந்த அடிச்சுவடுகளை பார்ப்போம், அது மேல நடப்போம், வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்காக வாக்கு தத்தம் என்கிற அந்த மிகச்சிறந்த ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. நம் வருகைக்காகவே அது காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? நானும் நீங்களும் உள்ளே வருவதற்காகவே அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு காத்திருக்கிறது. நீங்களும் நானும் போகும் பொழுது அது சரியாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நான் கர்த்தரை உயர்த்த 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 எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற ஒரு அக்கினி பற்றி எரிய போகிறது. எனக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிய போகுது. எனக்குள்ள இருக்கிற ஒரு அனல் மூள போகிறது. அப்படியாய் நான் பற்றி எரிய போகிறேன். அப்படியாய் அந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில நடக்க போகுது. தேவன் தன்னுடைய வார்த்தையினால் சொன்னதை என் வாழ்க்கையில் அவருடைய கரத்தினால் செய்து எனக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கஷ்ட நேரத்தில் இந்த பாதைகள் ஏன் மூடப்படுதுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அது மூடப்படக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த கஷ்ட நேரங்கள் என்பது இந்த மனிதர்களுக்கு அதிகமாய் உண்டு. அது பாடுகள் என்றும் சொல்லலாம், அது துக்கத்தின் நாட்கள் காலம் என்றும் சொல்லலாம். உலக பிரகாரமாய் சொல்லுவாங்க அது கஷ்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த கஷ்ட நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் அவளுடைய நாவுகளை சாத்தான் பயன்படுத்த ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னா அவளுடைய நாவுகளிலிருந்து இந்த சர்வ வல்லமையுள்ளவருடைய எந்த நாவினாலே அவன் கர்த்தரை உயர்த்துகிறானோ அதே நாவினாலே கர்த்தரை குற்றம் சாட்டும்படி, கர்த்தரை தாழ்த்தி பேசும்படி, கர்த்தரை அவர் என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவார், இந்த மாதிரியான தூஷண வார்த்தைகளை பேசும்படியாய் நமக்கே அறியாமல் சாத்தான் நம்முடைய நாவினாலே அவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அந்த வார்த்தைகளை துணிகரமாய் சொல்ல வைப்பான். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு முன்பதாக இருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கிற அந்த பாதைகளிலே சாத்தான் மரத்தின் வேரை போல கொண்டு வந்து பாதைகளை மூடி விடுவான். நாம் அலைந்து திரிந்து கொண்டு இருப்போம். என அன்பானவர்களே, அது என்ன மரமாக இருந்தாலும் சரி, என்ன வேராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வெட்டப்பட்டு பாதை உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் அவரை நான் எந்த நாட்களிலும் உயர்த்துவேன், எந்த காலகட்டத்திலும் உயர்த்துவேன். அவரையும் என்னையும் ஒருத்தனாலையும் ஒருத்தியாலையும் சமுதாயத்தினாலும் சூழ்நிலையினாலும் என்னையும் அவரையும் பிரிக்க முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்களோ, கரத்தை பலமா இயேசுவுக்காக. பாருங்க, அவரை தூஷிக்கிறது, அவர் கொடுத்த தரிசனத்தை அற்பம், சுத்தி இருக்கவன் பேசட்டும், ஆமா உனக்கு என்னமோ தரிசனம் கொடுத்தாராமே, அது நடந்துச்சா, அவன் அற்பமா பேசட்டும், உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்துக்கு தெரியும் உன் தரிசனம் என்னவென்று. யோசேப்புக்கு தெரிந்தது அந்த அபிஷேகம், அந்த தரிசனம், அந்த சொப்பனம், நடக்க போகிற காரியம் எவ்வளவு பெருசுன்னு யோசேப்புக்கு தெரிஞ்சுதுங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு கிட்ட போய் சொல்லும் பொழுது அவங்க அப்பாவால் அந்த தரிசனத்துல அதனுடைய வேல்யூ அவருக்கு புரிந்தாலும் அந்த தகுதி உனக்கு புறா அப்படின்ற அளவுக்கு தகப்பன் யாக்கோபே நினைக்கிறபடி தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தகுதியை பார்த்து கர்த்தர் வாக்கை ஒருத்தருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஆமென். இன்னைக்கு அரசியல்வாதிங்க எத்தனை வாக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க. நான் வந்தால் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், மதுபான கடையில் மூடுவேன், இப்படியா ரோடை போடுவேன், அப்படியா பிரிட்ஜை ஏற்றுவேன், எவ்வளவோ வாக்கு கொடுக்குறாங்க. அதில் 100ல் 2 செய்து மீதி 98 விட்டுட்டா நம்மளுடைய கண்கள் அதை சரியாக பார்க்காதா. மாதம் 1000 ரூபா வருது, ஸ்தோத்திரம், அதுதான் நம்ம கண்கள் பார்க்கும். ஆனால் தேவன் ஒரு வாக்கை கொடுத்தாருன்னா
அதை செய்வதற்கு. அதனால தான் அவர் இரவும் பகலும் தூங்குகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது, தெரியுமா? இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் தூங்குகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அடிப்படை மீனிங் என்னன்னா, என் மகளுக்கு நான் ஒன்று சொல்லி இருக்கிறேனே, அதை நிறைவேற்றணுமே, அதுக்கு அவளை உடச்சி பலப்படுத்தி சீர்படுத்தி அவங்கள எப்படியாவது அவளை சரியாக கொண்டு வந்து அதை நான் வைத்திருக்கிற ஒரு பெரும் திட்டத்தை நிறைவேற்றணும்னு தேவனுக்கு தூக்கம் வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? பாருங்க, பக்கத்தில் திரும்பி, கர்த்தரை உயர்த்துகிற நீ ஒரு நாளும் அவருடைய தரிசனங்களை அற்பமாய் பார்த்து விடாதே. சொல்லுங்க பார்க்கலாம். வாயின் வார்த்தை இது ரொம்ப முக்கியம் எனக்கு அன்பானவர்களே. யோபு ஐயாவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை தேவன் என்னை பார்க்க வைத்தார். நம்பிக்கையே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாருமே நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? பிள்ளைகளுக்காக நான் வாழ்கிறேன். பிள்ளைகளுக்காக நீ வாழக்கூடாது, கர்த்தருக்காக நீ வாழ வேண்டும். என்னுடைய மகளுக்காக நான் வாழ்கிறேன், என்னுடைய பேத்திக்காக நான் வாழ்கிறேன், என் பேரனுக்காக நான் வாழ்கிறேன், என் கணவருக்காக நான் இந்த பூமியில் வாழ விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், யாருக்காகவும் நீங்கள் வாழ விரும்பாதீங்க, கர்த்தருக்காக வாழ விரும்புங்க. ஏன் அப்படின்னா, இதில் ஒரு பெரும் தேனை போல ஒரு மிகச்சிறந்த ஒரு வேல்யூபிள் ஆசீர்வாதம் இருக்கு. அதனால் பெற்றுக்கொண்டதனால் அதனுடைய சாராம்சத்தை எனக்கு தெரியும். ஹவு மச் தேவன் எவ்வளவு வேல்யூபிள், எவ்வளவு மகிமை. அதுக்கு நான் சொல்லட்டுமா, இயேசு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மனுஷனுக்கு தகுதியே கிடையாதாம்மா, தெரியுமா? நம்மளுடைய நாவு அவருடைய பெயரை சொல்லுவதற்கு உண்மையா தகுதி கிடையாது. ஆனால் அந்த நாவினால் அவரை உயர்த்துறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். இது பெரும் பாக்கியம், இது பெரும் பாக்கியம். From the bottom of the heart, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் புலம்பாம முறுமுறுக்காம நேருகிற துக்கத்துக்காக கலங்காம அவரை உயர்த்த ஆரம்பிங்க, அவரை உயர்த்த ஆரம்பிங்க. யோபையோடைய வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இனி பிறக்குமா அவருக்கு தெரியாது. அவர் நினச்சிட்டார் எவ்ரிதிங் இஸ் ஓவர். பக்கத்தில் இருந்தவங்க தெரியும் எல்லாமே ஓவர். ஆனால் அவர் வார்த்தை சொல்றாரு, திரும்ப அந்த ஆசீர்வாதம் வருமானு எனக்கு தெரியல, ஆனால் அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், அவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்மையை பெற்ற நான் தீமை பெற வேண்டாம், இந்த தீமை நன்மையாக மாறும்னு அவருக்கு தெரியாது. ஆனால் சொல்றாரு அந்த வார்த்தை, நிர்வாணியா வந்த நிர்வாணியா திரும்புகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த வாயின் வார்த்தை இழப்பின் போது ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கோ அதுதான் வாக்குத்தத்த இருக்கிற பாதைகள் திறக்கப்படுவதற்குரிய அடையாளம். அப்போ சரி, நீங்க சொல்லுவீங்க, அவர் மெச்சூர்டு பர்சன்பா, அவர் சொல்றாருப்பா. 3 வாலிபர்கள், வாலிப பசங்க, அவங்க சொல்றாங்க, மரணத்தின் விளிம்பில் இருந்து ஒரு வார்த்தை வருது. அவர் விடுவிக்க வல்லவர், அவர் என்னை விடுவிக்க போனாலும் விடுவிக்காமல் ஆனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நான் வணங்க மாட்டேன், நீர் வைத்திருக்கிற இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன், ஆராதனை செய்வதும் கிடையாது. அவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நான் அவரை மட்டும்தானா உயர்த்துவேன். நீ ராஜா சொல்லு, அதிகாரி சொல்லு, மந்திரி சொல்லு, யார் வேணாலும் சொல்லு, அவரை ஒருத்தர் தான் என் நாவு உயர்த்தும். இதை சொன்னது மெச்சூர்டு பர்சன் கிடையாது, வாலிபர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மெச்சூரிட்டி உதட்டில் இருந்து வார்த்தை வராது. மெச்சூரிட்டியை பெற்றவங்களுக்கு உள்ளத்திலிருந்து தான் வார்த்தைகள் வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு தான் வாக்கு தத்தம் மூடப்பட்டிருக்கிற வேர்களின் பாதைகள்
இன்றைக்கு திறக்கப்பட போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருடைய வாயின் வார்த்தை மரணத்தின் விளிம்பில் நின்றாலும் அவரை உயர்த்துகிற வார்த்தை? அவங்க 3 பேரும் சாகலை அப்படியாய். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுக்கு எனக்கு என்ன துக்கம் நேர்ந்தாலும், எனக்கு என்ன பாடுகள் வந்தாலும், எனக்கு என்ன வேதனைப்பட்டாலும் என் தேவனையும் என்னையும் அவை பிரிக்க முடியாது. காரணம், நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் அவரை போற்றுவேன் என்று இன்னைக்கு முடிவை எடுக்கிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் தூரம் இல்லை, சமீபத்திலே இருக்கிறது. அந்த பாதைகள் உங்களுக்கு தென்படும். இப்போது 3வது ஒரு வார்த்தையை இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். நல்ல கவனிங்க, உங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. எகிப்தில் அடிமையாய் இருந்த இஸ்ரவேலர்கள் தேவன் அவனுடைய பாரத்தை பார்த்தார், சுமையை பார்த்தார், அவனுடைய கண்ணீரை பார்த்தார், மனது உருகினார், எகிப்திலிருந்து விடுவிக்க நினைத்தார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார், செங்கடலை பிறந்தார், சத்துருக்களை மூழ்கடித்தார், கடக்க வைத்தார், வனாந்தரத்திலும் அவர்களை போஷித்தார், திருப்தியாய் நடத்தினார், ஆகாரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார், அங்கிருக்கிற சத்துருக்களை எல்லாம் முறியடிக்கும்படிக்காய் யெகோவா நிசி என்கிற நாமத்தினால் அவர்களுக்கு ஜெயக்கொடியை ஏற்றினார். எல்லாம் செய்தாருங்க, எல்லாம் பண்ணாரு. அவங்களுக்கு ஒரு வாக்கையும் ஆரம்பத்திலே கொடுத்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் நான் உங்களை கொண்டு போவேன். அந்த வார்த்தைக்கு அப்புறம் எத்தனை நன்மைகளை இப்பொழுது நான் சொன்னபடியாய் அவங்க பெற்றுக்கொண்டாங்க தெரியுமா? ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே அதே அவங்களுடைய விசுவாசம், அதாவது தேவன் அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. நான் சொல்றேன், நாம தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறோமோ அதே போல தேவனும் நம்ம மேல நம்பிக்கையா இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்க மேல நம்பிக்கையா இருப்பார். இப்ப என்ன நடந்ததுன்னா, மோசேயை சீனாய் மலையிலே தேவனோடு பேசும்படி 40 நாள் போயிட்டார். தேவனுடைய விரலால் எழுதப்பட்ட கற்பனைகளை தேவன் அங்க கொடுத்து கொண்டு இருக்கிறார். தாமதிக்கிறது, நாட்கள் ஆகிறது, 1 2 3 4 இப்படியே 40 நாள் ஆகிறது. ஆனால் கீழே இருக்கிற இந்த இஸ்ரவேலர்களால் வெயிட் பண்ண முடியல. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தயவு செய்து இந்த சத்தியத்தை வீட்டுக்கு போய் கூட நீங்க திரும்ப உட்கார்ந்து கேளுங்க. ஏன் என் பாதைகள் வாக்குத்தத்தத்துக்கு மாறா நான் ஓடுறேன்? பாதைகள் அடைக்கப்படுறது நிச்சயமா தேவன் சொல்றதை இன்னைக்கு சரி பண்ணிப்பார். அவன் நிச்சயமாய் ஜெயக்கொடியாய் யெகோவா நிசியாக அவனை எப்படியாவது அவனுக்கு ஜெயக்கொடி ஏற்றி உயர்த்துவார். வாக்குத்தத்தம் நிறைவேறும், அவர் சொன்னது நிறைவேறும், தாமதிக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மலையிலிருந்து கீழே வர 40 நாள் ஆகுது. இப்போ அவங்க சொல்ற வார்த்தை ஆரோன் கிட்ட என்ன தெரியுமா? மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாகிறதை கண்டு ஆரோனிடம் ஒரு கூட்டமாக கூடி வந்து, எப்பா ஆரோன், மோசேக்கு என்ன சம்பவித்ததோ எங்களுக்கு தெரியாதுப்பா, நீ எழுந்து, அவன் சொல்ற வார்த்தை கேளுங்க, எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, எங்களுக்கு முன்னாடி போறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி செதுக்கி கொண்டு வந்து வை. இப்போ காதல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொண்டு வந்து இஸ்ரவேலர்கள் ஆரோனிடம் கொடுக்கிறாங்க. அதை உருக்கி பண்ணி அப்படியாக ஒரு கன்று குட்டியை அவர்கள் செய்து அதற்கு பலியிட்டு நடனமாடி அதை ஒரு வார்த்தை சொல்றாங்க, எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம் எது தெரியுமா? இதுதான். நான் சொல்றேன், நம்ம அதிகமாய் நேசிக்கிறவர்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை உடைக்கும். ஆமென்.
நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க திடீர்னு ஒரு வார்த்தை நம்ம காயப்படுற மாதிரி பேசிட்டாங்கன்னா அப்படியே அப்பளம் போல நொறுங்கி போய் உட்காந்துட்டு எது நடந்தாலும் அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க அதையே யோசிப்போம். இதைத்தான் இஸ்ரவேலர்கள் கர்த்தர் இருதயத்தை நொறுக்கின தருணங்கள். வனாந்தரத்தில் தண்ணியில் இதுக்காக கூட்டு வந்தீங்க, அப்ப கூட அவர் அதிகம் நொறுங்கல. அல்லேலூயா. அதையாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்து மாறாவின் கசப்பு தண்ணீரை மதுரமா மாற்றிட்டார். ஆனா இந்த இடத்துல தேவன் எப்படி நொறுங்கினார் தெரியுமா? இந்த சிலை தான், இந்த தெய்வம் தான் எங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சதுன்னா, எங்களுக்கு இனிமே வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்ள போகிற பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை இந்த தெய்வம் தான் எங்களுக்கு கொடுக்கணும் டிசைட் பண்ணாங்க. சொல்றேன், பாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் இஸ்ரவேலர்களுக்கு மரம் போல வேர் போல வாக்குத்தத்த பாதைகள் மறைய ஆரம்பித்தது, மறைந்து போனது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. விடுவித்தது கர்த்தர், போஷித்தது கர்த்தர், பாதுகாத்தது கர்த்தர், சத்ருவின் கைக்கு விலக்கி விடுவித்தவர் கர்த்தர். ஆனா அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தெய்வம் தாயா எங்களை விடுவித்தது எகிப்திலிருந்து, இந்த தெய்வம் தாயா என்னை வாக்குத்தத்தம்க்கு கொண்டு போய் சேர்க்க போகிற, பூமியில சேர்க்க போகிற, பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல என்னை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறது இந்த தெய்வம் தாயான்னுட்டு உருவாக்கினவருடைய அன்பை நொறுக்க ஆரம்பிக்கிற தருணங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நான் இதை ஏன் சொல்ல வருகிறேன் தெரியுமா? தேவன் சொல்லும் பொழுது எனக்கு புரியவில்லை, ஆனால் பின்பதாய் நான் புரிந்து கொண்டேன். அவரை செங்கடல் பிரிந்து காப்பாற்றும் பொழுது ஜனங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை துதித்தாங்க. இப்போ மோசே வருகிறதற்கு தாமதமாகும் போது அந்த கர்த்தரை தூஷித்தார்கள். இதே காரியங்கள் எனக்கு அன்பானவர்களே நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இதே காரியங்கள் தான் இந்த குருத்தோலை ஞாயிறிலே அன்றைக்கும் ஜனங்கள் இதைத்தான் செய்தார்கள். அவர் கழுத மேல ஏறி வரும்பொழுது ஓ ஹோசன்னா ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவர் ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தாவீதின் குமாரன், சிங்காசனத்தில் உட்காருகிறவர், சர்வ வல்லவர்னு அப்படியாக துதித்த ஜனம் அந்த பேலஸ்ல பிலாத்து கூட அரண்மனையில் கூட்டமாய் நிற்கும் போது இந்த சேம் மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? பிலாத்து நினைச்சான் இவருக்கு தண்டனை கொடுத்து விடுவிச்சிடணும். ஆனால் ஜனங்க டிசைட் பண்ணாங்க, எவன் கர்த்தரை உயர்த்தினானோ அதே ஜனங்க சொன்னாங்க, இவரை சிலுவையில் சாக ஒப்பு கொடுங்க, இவர் தண்டிக்கப்பட்டு விடுவிக்க கூடாது, இவர் செத்து போகணும், இவர் செத்து போகணும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிழல். செங்கடலை பிளந்து வரும் பொழுது அவர்கள் தேவனை துதித்த தருணம். ஆனால் தாமதித்த பொழுது அவர்கள் கர்த்தரை தூஷித்தார்கள். இங்கே அப்படியாய் கழுதையின் மறுமேல் அப்படியாக அந்த குட்டியின் மேல் ஏறி வரும் பொழுது கர்த்தரை துதித்தார்கள், இயேசுவை ராஜாவாக. ஆனால் அதே ஜனங்கள் இயேசுவை சிலுவையில் தூக்கி போடுங்கன்னு சொல்லி ராஜா தப்புவிக்க நினைச்சாலும் ஜனங்க விடலை. அதே பண்டிகை நாட்களில் அவன் ஒருத்தரையாவது விடுதலை பண்ணுகிறது அவனுடைய பழக்கம். ஆனால் அந்த பண்டிகை நாட்கள் அவர் தூக்கி அப்படியாய் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தனர். அப்போ துதித்தாங்க, தூஷித்தாங்க. இவங்க துதித்தாங்க, தூஷித்து சாக ஒப்பு கொடுத்தாங்க. இவங்களுக்கெல்லாம் வாக்கு தத்தம் நிறைவேறாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? வாக்கு தத்தம் நிறைவேறுவது யாருக்கு தெரியுமா? கர்த்தரை எந்த நாட்களிலும் அவர் தரிசனத்திற்கு மாறாக என்ன காரியத்தை சாத்தான் கொண்டு வந்தாலும் என்னோடு பேசினவர் உண்மை உள்ளவர், என்னை வழி நடத்துகிறவர் உண்மை உள்ளவர், என்னை கரம் பிடிச்சவர் உண்மை உள்ளவர், சாவ கடந்த என்னை தூக்கி எடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார் என்று 24 மணி நேரம் ஆத்துமாவை தட்டி கொண்டு விசுவாசத்துடன் பேசுகிறவனுக்கு பாதைகள் இன்றைக்கு திறக்கப்படும். வாக்கு தத்தம்
உடனே நிறைவேறாது. ஆமென். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? வாக்குத்தத்தம் 2 minutes மேகியை போல போய் கொட்டி தண்ணியை ஊற்றி அப்படி கொதிக்க வச்சா உடனே அப்படியே 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் நம்ம நினைக்கிறோம். இல்லை 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 இல்லை. கர்த்தர் காத்திருக்க வைப்பார், பொறுமையாக இருக்க வைப்பார், டிலே பண்ணுவார், உன்னைய ஒரு சிற்பியை போல செதுக்குவார், உன்னை அப்படியே உடைத்தும் கொஞ்ச பலன் இருந்தும் அந்த விசுவாசத்தை நோக்கி பார்ப்பார். இதையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு வாக்குத்தத்தம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நிறைவேறும். நீங்கள் நினைக்கிறீங்க, பிரதர் என்னால் இந்த பிரச்சனையை மேற்கொள்ளவே முடியலை, பிரதர் என்னால் இந்த வழியை தாங்கவே முடியலை, என்னால் ஓவர் கம் பண்ணி வர முடியலை, எனக்கு இவன் சத்ருவா இருக்கிறான் பிரதர், எனக்கு இவன் சத்ருவா இருக்கிறா பிரதர். நான் ஒன்று சொல்லட்டுமா? உனக்கு பிரச்சனை முழுமையாய் பிரச்சனை கொடுக்கிறவனை நீ யோசிக்கிறதே கிடையாது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லை, ஆனால் நம்ம எது கூட போராடி நிற்கிறோம்? இவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி நிற்கிறான், அவன் இப்படி பண்ணுறான். நம்ம கண்கள் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஓடுது. அவைகளோடு நமக்கு போராட்டம் இல்லை. வாக்கு தத்தத்தை இழக்க வைக்க சாத்தான் எளிதில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு போராடுன்னு சொல்லுகிற சாதாரண விஷயத்திலேயே சபை விழுந்து போகிறது, வாக்கு தத்தம் உடைந்து போகிறது. அந்த வாக்கு தத்தம் உடைவதற்கு தயவு செய்து ஒப்பு கொடுக்காதீர்கள் அன்பானவர்களே. ஒரு வாக்கு தத்தம் எவ்வளோ வேல்யூ தெரியுமா? நம்ம கொடுக்குற ஒரு 10 ரூபா கார்டை வாங்கிட்டு போய் அப்படி தூக்கி போடுறீங்களே, வீட்டில் பைபிளில் வைக்கிறீங்களே, அதில் வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நம்பிக்கை. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனால் மாம்ச வாக்குத்தத்தம் வேணால் வெவ்வேறாக இருக்கலாம். அந்த வெவ்வேறுக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அதை செய்து முடிக்க. அல்லேலூயா. ஆமென். வேலையில் எப்போ ப்ரெஷர் அதிகமாகுதோ கர்த்தர் சமூகத்தில் நேரத்தை கூட்டி பாருங்க. வீட்டில் எப்போ பிரச்சனை அதிகமாகுதோ தேவ சமூகத்தில் கூட்டி பாருங்க. பிரச்சனை கொடுக்குற அந்த நேரங்களில் தேவ சமூகத்தில் உக்காந்து கூட்டி பாருங்க. கர்த்தர் கவனித்து பார்ப்பார். வாக்குத்தத்தம் உன் கையில் கொண்டு வந்து ஒரு லாட்ரி டிக்கெட்டை மாதிரி திறந்து உனக்கு கொடுத்துருவார் மட்டும் நினைக்காது. அது சாத்தான் கொடுக்கிற வழியும் வாசலும். கர்த்தர் ஒருவனுடைய வழியை திறக்கணும்னா அவனை செதுக்குவார், அவனை பொறுமையாக காத்திருக்க வைப்பார், அவனை நிதானித்து இருக்க வைப்பார், சிற்பியை போல் அவனை செதுக்கி நடத்த ஆரம்பிப்பார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களால் காத்திருக்க முடியலை 40 நாளே. அல்லேலூயா. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார், எத்தனை பேரோடு தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, வாக்கு தத்தம் குறித்த காலத்திற்கு அது நிறைவேற ஆரம்பிக்க போகுது. அந்த குறித்த காலம் எது தெரியுமா? நீயும் வாக்கு தத்தம் இருக்கிற டிஸ்டன்ஸ் கிடையாது. நீ எவ்வளவு ஆயத்தமாகிற அந்த வாக்கு தத்தத்திற்கு. சொல்லுங்க பார்க்கலாம். மனசாட்சி கையை வச்சு சொல்லுங்க, நான் உண்மையா இவ்வளோ ஆயத்தமா இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குக்கு நான் உண்மையா இருந்திருக்கேன். யாரால சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் சொல்றேங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். இனி அது தாமதிப்பது இல்லை, இனி அது தாமதிப்பது இல்லை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அங்கே கர்த்தரை செங்கடலை திறந்த பொழுது உயர்த்தின ஜனம் 40 நாள் தாமதித்த பொழுது தூஷித்த இந்த சிறை என்னை நடத்த ஆரம்பிக்கும், வாக்குத்தத்தத்துக்கு நடத்தும்னு சொன்னாங்க. அங்கே கர்த்தருடைய நாமத்திற்கு ஓசனான்னு சொல்லி உயர்த்தின ஜனம் அவரை சாக ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி கர்த்தரை தூஷித்து பண்டிகை நாட்களில் கிரியை செய்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. சாலமோனுக்கு முன்பதாக ஒரு பெரும் கூட்டம் கடந்து வந்தது, பெரும் சபை கடந்து வந்தது. அப்போ சாலமோன் பாருங்க, அப்படியாக
அவன் எவ்வளவாய் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை கணக்கில்லாத பலிகளை கர்த்தருக்காக அந்த சாலமோன் செலுத்தினான் என அன்பானவர்களே. அப்போ அந்த ராஜா மக்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றி முடித்தார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு ஒப்பான தேவன் ஒருத்தரும் கிடையாது. அல்லேலூயா. காரணம், அவர் சொன்னதை செய்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இரு மனம் உள்ளவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் உடைந்து விழும், அவன் வாக்குத்தத்தம் பிரேக் ஆகும். மோசேயை தூக்கி போட்ட கற்பலைகள் உடைந்தது நம்ம பார்க்கிறோம். தேவன் இருதயம் உடைந்ததற்குரிய ஒரு நிழலின் அடையாளம் அது. வாக்குத்தத்தமும் உடையும், அது உடைய நாம விடக்கூடாது. கர்த்தரையே தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றது. அந்த பாக்கியம் பெற்ற ஜனம் கர்த்தருக்கு அடங்கி இருக்கும், கர்த்தருக்காக காத்திருக்கும், கர்த்தருக்காக பொறுமையா இருக்கும். அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆபிரகாம் ஐயாவுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்க, எப்படி செய்தார். யாக்கோபு ஐயாவுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்க, எப்படி செய்தார். யோசேப்பு ஐயாவுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்க, எப்படி செய்தார். அப்படியே செய்ய வாக்கினால் உரைத்ததை கரத்தினால் செய்து முடிக்க கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பெற்ற கூட்டத்திற்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனது இஸ்ரவேலர்களுக்கு. ஹல்லேலூயா. ஏன் நிறைவேறாமல் போச்சு தெரியுமா? உதடுல இருந்து கர்த்தரை துதித்தவன் சீக்கிரமாய் கர்த்தரை தூஷிப்பான். உள்ளத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிறவன் அவன் உயர்வில் கர்த்தரை உயர்த்துவான், அவன் தாழ்வில் கர்த்தரை உயர்த்துவான், அவன் வெறுமையின் போது கர்த்தரை உயர்த்துவான், அவன் சோர்வு வரும் பொழுது கர்த்தரை உயர்த்துவான், காத்திருக்கிற டைம்லையும் கர்த்தரை உயர்த்துவா. இதுதான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்கிற துதி. அவன் வாக்குத்தத்தம் உடையாது, அவனுக்கு நிச்சயமாய் அது நிறைவேறும். நான் ஒன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே. கர்த்தர் யாக்கோபையை பார்த்து சொன்னார், யாக்கோபே, நீ ஒரு தடவை படுத்திருந்த பார், நான் சொப்பனம் அப்படியா உன் கூட பேசினேன் பார், நீ படுத்திருந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்த பார்த்தியா. நீ என்ன பண்ணு, கிளம்பி போ, அப்படியாக அதை சுதந்திரித்து கொள்ளு கர்த்தர் சொல்லும்பொழுது யாக்கோபையா காலையில் எழுந்து தன் பிள்ளைகள், தன் மனைவிகள், தன் ஒட்டகங்கள், மிருகஜீவன், மந்த எல்லாத்தையும் கூட்டிட்டு கிளம்பும் போது ஒரு சம்பவம் நடக்குது. என்ன தெரியுமா? ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபத்தை திருடி வைத்து கொண்டாள். யோசிச்சு பாருங்க. ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபம், ஒரு சிலையை தூக்கி வைத்து கொண்டாள். அந்த ராகேலுக்கு நடந்தது என்ன தெரியுமா? இவங்க பிரயாணத்திலே போகிற நாட்களிலேயே இந்த ராகேலுக்கு அந்த பென்யமீன் என்கிற அந்த பிள்ளையை பெறுகிறாள். ஆனால் அவளுடைய சகாப்தம் அங்கேயே முடிவடைகிறது. பிரசவத்தில் அவளுக்கு பெரும் வலி காணப்பட்டது. பிரசவத்திலே அவருக்கு பெரும் கடும் வேதனை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கடும் வேதனையில் அந்த ராகேல் பிள்ளையை பெற்றபோது பேரை வைத்து அவள் வேதனையிலே அப்படியே மாண்டு செத்து போகிறாள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவள் மரித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவளால் போக முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் தன் கணவருக்கு சொல்லியிருக்கிற காரியங்கள் நிறைவேற போகுது. ஆனால் ஒருத்தி ஆயத்தம் இல்லாமல் பிரயாணத்திலே கடவுள் என் கணவரை நடத்துவார், அவர் எங்களோடு இருக்கிறார், எங்கள் கடவுளும் இதுதான் இனி எங்களை நடத்தும்னு, இந்த சிலை என்னை நடத்தும்பா, இந்த சிலை என் பிரயாணத்தை வாய்க்க செய்யும்பா, இந்த சிலையை வாக்குத்தத்தத்துக்குள்ளே கொண்டு போகும்பான் கணவருக்கு தெரியாமல் சிலையை வைத்தாள். அவள் போகிற பிரயாணத்தில் கடும் வலி வந்து அவள் மரித்து போகிறாள். வாக்குத்தத்தம் பெற்ற தந்த பூமிக்கு அவளால் போக முடியவில்லை. அவளால் போக முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்துக்கு நேராக
கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் நடத்த முடியும். வாக்கு தத்தத்துக்கு நேராய் சிலை நம்மை நடத்த முடியாது. நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளை நடத்த முடியாது. மனுஷன் நம்மளை நடத்தி கொண்டு போக முடியாது. வாக்கு தத்தம் அது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பிரத்யட்ச ஆசீர்வாதம். அதில் அவரை நம்பி குதிக்கிறவனுக்கு மட்டும்தான் நீந்தி வருவாள். மற்றவர்கள் பிரயாணப்பட முடியாது. யாக்கோபு ஆயத்தம், மந்த ஆயத்தம். தான் உயிரா நேசிக்கிற மனைவி இவ்வளவு நாள் யாக்கோபு ஐயாவுடைய கையின் பிரயாசத்தை, அவருடைய பாதுகாப்பை, அவருடைய ஃபினான்ஷியல் எல்லாத்தையும் பிளஸ் பண்ண ஒரு தேவன் பாருங்க. கிளம்பும் போது கூட ராகேல் சொல்கிறா, எங்கள் அப்பா எங்களுக்கு இருக்கிற பணத்தை கூட பிடுங்கி தின்னுட்டாருங்க. மீதம் இருக்கிறதெல்லாம் நம்ம வேர்வை சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு கடவுள் கொடுத்ததுங்க. வாங்க எடுத்துட்டு அவருக்கு போயிடலாம், சொல்லாமல் கூட போகலாம்னு சொல்கிறதே அவங்க தான். ஆனால் உள்ளே போகும்போது வாக்கு தத்தத்துக்குள் அவளை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. ஏனால் அவளுடைய இருதயம் இருமனம். அதை இருமனதிலே கர்த்தரை மாத்திரம் அவள் நம்பலை. அவள் நம்பினது தன் பாரம்பரியமாய் வந்த அந்த சிலை என்னை நடத்த ஆரம்பிக்கும் என்று நம்பினாள். அவளுக்கு முடிவு அங்கே வருகிறது. அங்கே அப்படியாக அவர் கல்லறையை எழுப்பி அவர் தன்னுடைய மனைவியை அழுது முத்தமிட்டு அவர் அப்படியே கடந்து செல்லுகிறார். அவர் படுத்திருந்த பூமியை பின்பதாக யாக்கோபு ஐயா கொடுத்தார். பெற்றிருக்க வேண்டியது யார் தெரியுமா? ராகேல் கண்டிருக்கணும், தன் கணவரோடு இருந்திருக்கணும். அந்த யோசேப்பையும் பென்யமீனும் தேவன் ஆசீர்வதிக்கிறத பார்த்துருக்கணும். இங்கே பார், இங்கே தான் நான் படுத்திருந்தேன், வெறுங்கையாக வந்து படுத்தேன், இன்றைக்கி கர்த்தர் என்னை இவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்கா பார் சொல்லி இருக்கணும். வாக்கு தத்தற்கு அவள் வாக்கு தத்தம் செய்யப்பட்ட தேவன் திறந்திருக்கிற வழியில் தான் வந்தா. அவரால் பிரயாணம் பட முடியவில்லை. காரணம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிற அந்த விக்கிரகம் இன்றைக்கு என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. உங்களுக்குள் இருக்கிற இன்றைக்கு அந்த விக்கிரகம் என்ன? மேபி உங்களுடைய கர்வமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஒரு விக்கிரகமாக இருக்கலாம், உங்கள் கணவரை விக்கிரகமாக்கி வச்சிருக்கலாம், உன் மனைவியை விக்கிரகமாக்கி வச்சிருக்கலாம், உன்னுடைய மொபைல் ஃபோனை நீ விக்கிரகமாக்கி வச்சிருக்கலாம், உன்னுடைய சம்பளத்தை விக்கிரகமாக்கி வச்சிருக்கலாம். எந்த விக்கிரகம் உனக்குள் காணப்படுகிறதோ அதை வைத்து உன்னால் வாக்கு தத்தத்துக்குள் வர முடியாது என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விக்கிரகம், ஒரு இச்சை ஒரு விக்கிரகம், ஒரு அசுத்த எண்ணம் ஒரு விக்கிரகம். அது இல்லாமல் அவங்களால தூங்கவே முடியாது. இது இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன்ப்பா எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் விக்கிரகம். அது உங்கள் பிள்ளையாய் கூட இருக்கட்டும். என் பையனை பார்க்காம நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன், கர்த்தரை தள்ளி நீங்கள் உங்கள் பிள்ளையை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். எந்த விக்கிரகம் உங்கள் இடத்தில் இருக்கிறதோ நான் சொல்லுகிறேன், தயவாய் சொல்லுகிறேன், இந்த பிரயாணத்தில் வாக்கு தத்தத்தை பார்க்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை அழைச்சதை சாட்சியாய் நிறுத்த, கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறது வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்றி உன்னை தலையை உயர்த்தி நிமிர்த்தி வைக்க. ஆனால் சாத்தான் போடுகிற திட்டம் இவைகள். மோசே என்னப்பா கீழே வர டைம் ஆச்சு, இதுதான் நம்ம இந்த விக்கிரகம் தான்ப்பா நம்மளை நடத்தும்னா, அல்லேலூயா, நடத்தாது அன்பானவர்களே, நடத்த ஆரம்பிக்காது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். பாதி வழியிலே அவள் தகுதியை இழந்து கர்த்தரை மாத்திரம் நம்பாமல் அவள் பாரம்பரியத்தை கை கொண்டாள். நான் யோசித்து பார்த்தேன், ரெபேக்காலை யோசித்து பார்த்தேன். அதே குடும்பத்திலிருந்து தானே வந்தாங்க, எலியேசரோடு கூட கிளம்பி வந்தாங்களே. அவங்க எலியேசரோடு பேசின கர்த்தர், எலியேசர் கர்த்தரை பற்றி பேசும்போது அந்த அம்மா அந்த கர்த்தரை அந்த அளவுக்கு நம்பிச்சு அது கிளம்பி வரும்போது கூட அந்த தாதி பெண்களை, வேலை செய்கிற பெண்களை கூட்டிகிட்டு வந்தது. பாரம்பரியமாக அவள் குடும்பம் செய்கிற விக்கிரகத்தை அவள் பிரயாணத்தில் கொண்டு வரவில்லை.
அதனால் தேவன் ஈசாக்குக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரெபேக்காள் மூலமாய் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இல்லை என்றால் ரெபேக்காலும் அங்கே ஈசாக்கோட சேர்த்திருக்க முடியாது, பிரயாணத்தில் மாண்டு போயிருப்பாங்க. நான் சொல்கிறேங்க, நம்மளை அழைத்தது கர்த்தர், நம்மளை உயர்த்த போகிறது சர்வ வல்லவர். நம்ம தலை நிமிர போகுது. ஒரு வாக்குத்தத்தம் செய்தாலும் யோசேப்புக்கு நச்சுன்னு செய்தார். எல்லாரும் திரும்பி பார்க்குறான், நாடு திரும்பி பார்க்கல, பல நாடுகள் திரும்பி பார்க்குது. ஒருத்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லும் போது அறை வீட்டுக்குள்ளே இருந்தது, ஆனால் நிறைவேறும் போது நாடுகள் பார்த்தது. நாடுகள் வந்து எப்பா தானியம் கொடுப்பா, உங்க கூட தான்ப்பா கடவுள் இருக்கிறார். அறை வீட்டில் சொன்னது பல நாடுகள் பார்த்ததுங்க. தேவன் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு பெரியவர். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் அது சத்தியமாய் நடக்கும். அதற்கு கர்த்தரை மட்டும் நம்பியிருங்க, அவர்தான் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் நம்பிக்கை உருவாக்கினவர் மேல் காணப்படட்டும். உருவாக்கப்பட்டதை கையில் எடுத்து என் பிரயாணத்தை இதை வாய்க்கும், என் பிரயாணத்தை இதை வாய்க்க பண்ணும்னு சிலையை நம்பாதீங்க. கர்த்தரை நம்புங்க, பாதைகள் திறக்கப்பட போகுது. அப்படியே